ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டெல்லிக்கு திடீரென போய் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நாள் முதலே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனாலும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அப்போது கூட்டணி பற்றி அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக கூறி வந்தார். இந்த சூழலில் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த அமித்ஷா நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தார். பாரதிய ஜனதா புதிய மாநில தலைவர் தேர்தலுக்கான நடைமுறைகள் நேற்று கமலாலயத்தில் துவங்கின. புதிய தலைவர் தேர்வை சுமூகமாக நடத்தி முடிக்கவும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசவும் தான் அமித்ஷா வந்திருக்கிறார் என தமிழக அரசியல் வட்டாரத்தில் நினைத்திருந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிப்பை அமித்ஷா திடுதிப்பென வெளியிட்டார். அமித்ஷா பழனிசாமி கூட்டாக நிருபர்களை சந்தித்த போது பழனிசாமி எதுவும் பேசவில்லை. பழனிசாமி தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி செயல்படும். தொகுதி பங்கீடு பற்றி தேர்தல் சமயத்திலும் ஆட்சியில் பங்கு குறித்து தேர்தலுக்கு பிறகும் பேசுவோம் என்றும் அமித்ஷா கூறினார். आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. அமித்ஷா பேட்டியளித்த ஐடிசி சோலா ஓட்டலில் முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயருடன் டிஜிட்டல் பேனர் பேக்ரவுண்டில் வைக்கப்பட்டிருந்தது. அது திடீரென மாற்றப்பட்டு பாரதிய ஜனதா பேனர் வந்தது. எடப்பாடி பழனிசாமி ஓட்டலுக்குள் வந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு என்ற வாசகத்துடன் பேனர் மறுபடியும் மாற்றப்பட்டது. அமித்ஷா கூறிய சில கருத்துக்கள் பேனர் மாற்றம் போன்றவற்றை எல்லாம் வைத்துதான் அதிமுகவை மிரட்டி உருட்டி பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துள்ளதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூறுகின்றன. ராஜ்யசபாவில் வக்பு வாரிய மசோதா ஏப்ரல் 4ஆம் தேதி நிறைவேறியது. அப்போது மசோதாவுக்கு எதிராக அதிமுக வாக்களித்தது. 11ஆம் தேதி இரு கட்சிகளும் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கின்றன. இடைப்பட்ட 7 நாளில் நடந்தது என்ன என்பதும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கேள்வியாக உள்ளது. அதிமுகவில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் நான் கட்சியிலிருந்தே வெளியேறிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்கனவே இருந்தன. அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு அமர்ந்து கூட்டணி அமைந்ததற்கு சாட்சியமாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அதிமுகவின் தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உருவான கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர் ஏதோ சமாளிக்கிறார். என்னை பொறுத்தவரையிலே அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தது உண்மை. அது நாடு அறியும். அதற்கான சூழல் கனியவில்லை. அது மட்டுமில்லாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை தனியே போய் சந்தித்து பேசுகிற அளவுக்கான சூழலும் உருவானது. அது எதற்காக என்று நமக்கு தெரியாது. இவையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிமுகவுக்கு ஏதோ நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று யூகிக்க முடிகிறது. பாஜக இருக்கிற அணியில் பெரும்பான்மையினர் வாக்களிப்பதற்கு ஆதரிப்பதற்கு இந்திய அளவில் வாய்ப்பில்லை. அவர்கள் வெளிப்படையாக
முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுகிறது. அப்படிப்பட்ட பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இணைகிறது என்றால் அந்த அணிக்கு எப்படி சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் போய் சேரும்? இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மாநிலங்களவையிலே அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திடுமென பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட 2-3 நாட்களில் என்ன நிகழ்ந்தது? ஒரு வாரத்தில் என்ன நிகழ்ந்தது? மாநிலங்களவையிலே பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து அறிவிப்பு செய்திருக்கிறது என்றால் அதிமுக எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது, பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது. அது முதல்வர் நடவடிக்கை